சொல்றாங்க. ஆனால் இது உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதர் தான் ஸ்டான் சுவாமி. ஸ்டான் சுவாமி வாழ்ந்த ஆன்மீகம் நம் எல்லோரையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. நீ ஒரு ஏழைக்கு உதவாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாய் என்றால், தன்னலத்தோடு வாழ்ந்தாய் என்றால், உன்னுடைய நிலையை பற்றியே சிந்தித்து நீ வாழ்ந்தாய் என்றால், அது மனித வாழ்வல்ல. மனித வாழ்வை அது ஏதோ வாழ்வடைத்து செல்கின்ற தன்னலமுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது. அது ஆன்மீகத்திற்கு எதிராக. பிறரை எந்த மனிதன் நினைக்கின்றானோ, என்னை விட மிகவும் துன்பப்படுகின்ற ஒரு மனிதனை நினைத்து ஒருவன் அழுகின்றானோ, அந்த மனிதன் தான் எப்படிப்பட்ட மனிதன்? பேராக உள்ள மனிதன், பெரிய மனிதன், மகா மனிதன், மகாத்மா. அதுதான். அப்படி என்றால் அவருக்கு என்ன சொல்ல கொடுக்க வேண்டும்? சொல்லுங்க பாருங்க. புனிதர் மட்டும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக திருச்சபையை கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு சபையானது புறப்படுத்தது எப்பொழுது என்று இன்றைக்கு 500வது ஆண்டினை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி? அவர்களை தோற்றுவித்தவர் இக்னேசிய சுவையோட தானே. ஆனால் அவருடைய பிறப்பு நாளை கொண்டாடவில்லை. அவருடைய காலம் எப்பொழுது பலம் பார்த்ததோ அதைத்தான் பிறப்பு நாளாக கொண்டாடுகிறார்கள். அதைத்தான் அவருடைய நூற்றாண்டாக கொண்டாடுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு சபை எதில் பிறந்தது? குண்டடிப்பட்டு மரண நலவாயில் இருந்த அந்த மனிதன் மனமாற்றம் அடைந்து ஒரு புதிய நிலையை அடைந்து புதிர்களையும் சித்தாந்தங்களையும் கொண்டு வந்து திருச்சபைக்கு மட்டுமல்ல உலகத்திலே இன்றும் அவன் ஒரு தூண்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் கொண்டு வந்திருக்கிறது. எனவே இக்னேசியஸுக்கு ஒரு குண்டடி கிடைத்தது. அதிலிருந்து அவர் மனமாற்றம் பெற்றார். அந்த மனமாற்றத்தினால் உலகத்திலே மனமாற்றம் அடைய செய்தார். ஒருவர் சொல்லுவார், இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அண்ணாக்கள், நீங்கள் எல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். அது இந்து சகோதரன் என்றாலும் சரி, முஸ்லிம் சகோதரன் என்றாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்றாலும் சரி, நாம் எல்லோரும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். எதற்காக? இன்னொருவரை அபிஷேகம் செய்வதற்காக. You are anointed in order to anoint others. நீங்கள் ஆறுதல் அளிக்கும் பொழுதும், ஆசீர்வதிக்கும் பொழுதும், அரவணைக்கும் பொழுதும் நீங்கள் மற்றவர்களை அபிஷேகம் செய்கிறீர்கள், ஆறுதல் அடைகிறார்கள். அப்படிப்பட்டவர் தான் இந்த ஸ்டான் சுவாமியார். அப்போ இவர் இயேசு சபை பாரம்பரியத்திலே ஒருவராக கருதப்படுகிறார். அதை நான் பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன். என்று இவருடைய போராட்டம் அல்லது இறப்பு, இங்கே பேச்சாளர்கள் பலர் கூறியது போல என்னுடைய தெரிதலும் அவரை பற்றியது. அவர் ஜார்க்கண்டில் இருக்கும் பொழுது தெரியாது, அவர்களுக்காக போராடியது தெரியாது. அக்டோபர் 20ஆம் தேதி அவரை சிறையில் வைத்தார்களே, அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. நான் பத்திரிகையில் அதை படித்து, செய்தியில் அதை கேட்டு, ஊடகங்கள் வழியாக அதை புரிந்து கொண்டேன். சோகமடைந்தேன், மிகவும் ஆதங்கப்பட்டேன். என்னுள்ளே ஒரு பக்கத்தில் கோபமும், இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறதா? இப்படி இந்த மாதிரி சட்டத்தை இந்த நீதிமானுக்கு மேல் சுமத்தி அவரை இப்படியெல்லாம் சிறையில் அடைக்கலாமா? 84 வயது அடைந்த பிறகு அங்குபட்டு அந்த 10 மாதம் 9 மாதம் அந்த சிறை தண்டனை இருக்கிறதே, அதுதான் மாற்றடம். அவர்கள் அந்த மக்களுக்காக போராடியதை கூட அவர் இன்பமாக, மனமகிழ்வாக, வீரமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த 9 மாதமும் அவருக்கு கிடைத்ததோ ஒரு மிகப்பெரிய மாற்றடம், துன்ப வேதனை, சகிக்க முடியாத வேதனை. அவர் சிறையில் இருக்கும் பொழுது குளிர் அடிக்குது, வயசானவர், எனக்கு ஒரு போர்த்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கொடுக்க கேட்ட பொழுது கொடுக்கப்படவில்லை. அரசாங்கமும் மறுத்தது, நீதி அரசர்களும் மறுத்துவிட்டார்கள். என்ன கொடுமை! இதை விட ஒரு கொடுமையை பார்க்க முடியுமா? விட்டுவிடுங்கள், ஏதோ ஒரு சுறா வச்சு அதை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் முடியல. ஆனால் அது பெரிய கொடூரம் தான். அதுக்கு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை செய்து சாவின் விளிம்பில் அவர்கள் வைத்திருந்தார்கள். சாவுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது தொற்று நோய், இந்த கொரோனாவும் அவரை பிடித்து விட்டது. 84 வயதுள்ள அந்த மனிதனுக்கு எல்லா விதமான தகராறுகளும் இருந்தது. உடம்புல நடக்க முடியாது,
சென்று எனக்கு விடுதலை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது விடுதலை கொடுக்கவும் மறுத்துவிட்டார்கள். சரியான சிகிச்சை அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் தன் உயிரை விட்டார் என்று நாம் சொல்ல முடியும், இறந்து விட்டார் என்று சொல்ல முடியும். நீதிமான்களுடைய வாழ்வு அடித்துக் கொல்லப்பட்டாலும் அவர்கள் தங்கள் உயிரை விட்டார்கள் என்று நான் சொல்லலாம். இயேசு சொல்வார், என்னுடைய உயிரை என்னிடத்திலிருந்து தடுத்துக் கொள்பவர் எவரும் கிடையாது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய உயிரை என்னிடத்திலிருந்து பிரித்துக் கொள்பவர் எவரும் இல்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். ஸ்டான் சுவாமி தானாகவே அந்த உயிரை கொடுத்தார். என்னை போன்ற இந்த மக்கள், இந்த மக்களுக்காக பாடுபடுகின்ற அந்த துணிக்கு எல்லாருக்கும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நான் நெருப்பு புகழ்களை விட்டு செல்லுகிறேன், அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று இயேசு ஆசைப்பட்டாரே, அதற்கு ஒரு சான்றுதான் நம்முடைய ஸ்டான் சுவாமி. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அந்த புகழ்களில் ஒன்றாக நீங்கள் இருக்கவில்லை என்றால், இங்கு வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை சரிதையை படிக்கிறவர்கள் அந்த சரித்திரத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என்றால் அது நம்முடைய இந்த ஒரு துரோகமாகவோ அல்லது பிழையாகவோ இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு நடந்தது நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள போராட்டம், உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே இருக்கின்ற போராட்டம், வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே இருக்கின்ற போராட்டம். எது வென்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொய் வென்றது, அநீதி வென்றது, சாவு வென்றது போல தெரிகிறது. ஆனால் அந்த வீழ்ச்சியில் தான் அங்கே வெற்றி கிடைக்கிறது. விதைத்துக் கொண்டே இருந்து, விதைத்துக் கொண்டே இரு. விளைந்தால் நீ மரம், இல்லையே நீ புறம். எப்படி இருக்கிறது? விதைத்துக் கொண்டிருப்பவன் எப்பொழுதுமே பயனுள்ளவனாக இருப்பான், பிறருக்கு பயன் அளித்துக் கொண்டே இருப்பான். அவன் மரமாக வளர்ந்தாலும் பிறருக்கு பயனளிப்பான், இறந்து விட்டாலும் அவன் உரமாக இருந்து உள்ளூர விளைகின்ற வேட்கைகளை அவன் நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பான். அதை நீங்கள் மறக்கவே கூடாது. மண்டியிட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல். பகத்சிங் பற்றி கூறினார்களே, பகத்சிங் என்ன சொன்னார்? நீங்கள் என்னை கொண்டுவிடலாம், என்னை தோற்கடிக்க முடியாது, நான் ஒருபோதும் தோற்று போக மாட்டேன். நம்முடைய ஸ்டான் சுவாமியினுடைய வாழ்வு தோல்வியை தழுவதில்லை, அது வெற்றிக்கான வாகையை சூடிக்கொண்டே இருக்கும். இது வரலாறு. இவ்வாறு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய சாவின் மேன்மையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவருடைய சாவில் பெரிய ஜனநாயக நாடு என்பது, இந்திய நாடு ஜனநாயக நாடு என்பது கேள்விக்குள்ளாகும். நாம் ஜனநாயகத்தோடு இருக்கிறோமா? ஏழைகளின் உரிமைக்காக போராட நமக்கு உரிமை உண்டா? இங்கு பேசுவதற்கு மட்டுமல்ல, ஏழைகளுக்காக வாழ்வதற்கும் அவர்களுக்காக சாவதற்கும் எனக்கு உரிமை உண்டா என்ற கேள்வியை எழுப்புகிறோம். என்னுடைய உரிமை கிடைக்க வேண்டும். மனித மாண்பு மறுக்கப்படக்கூடாது. அவனை மதிக்க வேண்டும். அவனுடைய உரிமைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். உரிமை இழந்து, மாண்பு இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, தங்களுடைய உடைமைகளை இழந்து வாழ்ந்த மக்கள் தான் அந்த மறைவாழ் மக்கள். அந்த மறைவாழ் மக்களை தேர்ந்தெடுத்த இவர்தான் இன்றைக்கு ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். அவர்தான் எழுதுகிறார், இவருடைய சாவு பெரிய ஜனநாயக நாடான நம் இந்திய நாட்டை ஒரு கேள்விக்குள்ளாக்குகிறது. நம்மில் ஜனநாயகம் இருக்கிறதா? அந்த நாட்டில் அப்படி இல்லை, எந்த நாட்டில் இப்படி இருக்கு, அந்த நாட்டில் கொல்லலையா அப்படின்லாம் சொல்றாங்க. சீனாவை போல நம்ம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அன்புக்குரியவர்களே, சீனாவுல மக்களுக்கு எதுவும் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, பேச்சு கிடையாது, உரிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அரசியல் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்து முடிக்கிறார்கள். இன்றைக்கு கூட 5 நாட்களாக பெருவெள்ளம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து விட்டார்கள். நகரங்களே அழிந்து விட்டன. வெளியே யாருக்கும் தெரியாது. ஊடகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். இவ்வாறு கட்டுப்படுத்துவதன் வழியாக மக்களுடைய உரிமை பொருளை எல்லாம் எடுத்து விடுகிறார்கள். இதுதான் நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு ஒரு தானே ஒரு பெரிய டிக்டேட்டர் மாதிரி இது போய்கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் எல்லாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேசவில்லை. இந்த நாளிதழை பாருங்கள், பெரியவர்கள் எழுப்புகின்ற பேர்களை பாருங்கள். வயசான நீதி அரசர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவர்களுடைய எல்லாம் குழந்தை கேட்டீர்கள் என்றால் மிகவும் அபாயகரமான
ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சட்டத்தின் கொடூரம் என்ன என்பதை ஸ்டான் சுவாமியினுடைய இறப்பு காட்டுகிறது. இந்த காலத்துல நம்ம போராட முடியாது, பேச முடியாது. அப்போ என்ன சொன்னா தெரியுமா? பாரதியார் ஒரு பாட்டு எழுதுகிறார். ஆங்கிலேயர் என்ன நினைக்கிறார்கள் என்று, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா அப்படின்னு அவன் கேட்கிறான். நீ எங்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும், நீ எங்களுக்கு எல்லா விதமான துப்புரவு தொழில்களை எல்லாம் செய்ய வேண்டும், நாங்கள் ஏதோ அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்ட உனக்கு என்ன சுதந்திரம் தேவை இருக்கிறது? அதே போல இன்றைக்கு சுதந்திர நாட்டில் பிறந்து 72 ஆண்டுகளாக பிறகும் அடிமைகளாக வாழ நினைக்க கூடாது. அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும். கண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாயோ என்று அருமையாக எழுதுகிறார். அடுத்து வந்து ஆயிரக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் விடுதலை அடைய வேண்டும். தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களே, உங்களது போராட்டம் அநியாயத்தை அமைதியாய் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். நியாயத்தை சத்தம் போட்டு கேட்க வேண்டி இருக்கிறது என்பதற்கு சான்று வருகிறது. அநியாயத்தை ரொம்ப சுலபமா செய்துட்டு போயிடுவாங்க. நீதி கேட்க வேண்டும் என்றால் நீங்க எல்லோரும் இங்கே வர வேண்டியிருக்கிறது. இந்த பேச்சாளர்களெல்லாம் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. எல்லோரும் கருத்துரை தர வேண்டி இருக்கிறது. எல்லோருடைய ஆற்றலும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கே வாழ்நாள் முழுவதும் போராட்டம் எடுக்க வேண்டுமோ என்ற அச்சமும் பயமும் இருக்கிறது. உனது போராட்டம் ஏழைகளை காட்பது, அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவது, அவர்களுக்காக முடிந்தால் இறப்பது. செகுவேரா சொல்லுவார், நீ லட்சியத்திற்காக பாடுபடுகிறாய் என்றால் குறைந்தபட்சம் அந்த லட்சியத்திற்காக இறப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படி நினைச்சு பார்த்தோம்னா நம்ம தான் எங்கேயோ இருக்கிறோம். ரொம்ப அற்பமான மனிதர்கள் போல இருக்கிறோம். நம்முடைய லட்சியமும் கிடையாது, லட்சியத்திற்காக பாடுபடுவதும் கிடையாது. நம்முடைய பிறர் அன்பு கொள்கையெல்லாம் எப்படியோ போய்விடுகிறது. சிறையிலேயும் சிரித்துக் கொண்டே இருந்தார். ஏனெனில் கூண்டிலும் கூட பறவைகள் பாடிக்கொண்டே இருக்கும். நானும் சிறையிலும் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். கடைசியில நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் திரும்பிச் செல்ல விரும்புகிறேன், இதுதான் என்னுடைய இறுதி ஆசை என்று தெரிவித்தார் இறப்பதற்கு முன்னால். ஏனெனில் நீ நேசித்த அந்த மக்களை, அவர்களோடு போராடிய அந்த மக்களை பிரிய உனக்கு மனமில்லை. அந்த போராட்டத்தோடும் அந்த ஈன குரல்களோடும் அந்த மக்களோடும் ஒன்றித்து விட்டார். எனவே அவர்களை பிரிந்திருக்க அவரால் முடியவில்லை. இந்தியாவின் ஜனநாயகம் உனது போராட்டத்தில் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நீ சான்று பகர்கிறாய். இது ஒரு பக்கம் இருக்க, இரண்டாவது பக்கமாக நான் இப்படி பார்க்கிறேன். வாடிய மயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியராது அயர்ந்த வெற்றோரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிடியார் வருந்துவோ என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன், ஈடில் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று வள்ளலார் பாடுகிறார். இங்கே ஸ்டான் சுவாமி வள்ளலாரின் பாட்டுக்கு ஒரு இலக்கணமாகவே மாறிவிட்டார். துயர்கண்டு தன்னெஞ்சில் வசிக்கின்ற ஈரம், உயர்வான அனைத்திற்கும் இதுதானே சாரம், உயர்வான அமுதான உயர்வான இது நின்று போனால் சமுதாயத்தில் உயிர் நின்று போகும் என்று கண்டு பாடுகிறார். ஏனென்று அறியாமல் தியாகங்கள் செய்யும், தானென்றும் தனதென்றும் தெரியாமல் வாழும். பாருங்க, ஏனென்று தெரியாமல் தியாகங்கள் செய்யும். அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு? அந்த காலத்துல மிஷனரிமார்கள் இங்க வந்தாங்க. அவருடைய செய்திகளை எல்லாம் பார்த்து ஒரு சிலர் கூறியதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் குழந்தைகள் அழுக்கில் புரண்டார்கள், நாற்றம் அடித்தார்கள். 1க்கு 2க்கு இருந்து அவர்களை நாங்களே தூக்குவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கிருந்து வந்த மிஷனரிமார்கள் அவர்களை துடைத்து, அவர்களை சுத்தப்படுத்தி, முகங்களை கழுவி, ஒரு அழகிய குழந்தையாக பவுடர்கள் போட்டு அவர்கள் முதல் முத்தம் கொடுத்த பிறகு நாங்கள் அந்த எங்கள் குழந்தைகளையே நாங்கள் வாங்கி எங்கள் கையில் வைத்திருந்தோம். அந்த நிலைதான் நம்ம நாட்டில் இருந்தது. அந்த நிலையை, அந்த எரிந்த நிலையை மாற்றி நாம் எப்படி ஒரு குழந்தையை மதிக்க வேண்டும், குழந்தையை பொன்னென்று போற்ற வேண்டும் என்று வழி சென்று சென்றவர்கள், வழிகாட்டி சென்றவர்கள் அந்த மனிதர்கள். அதனால்தான் அவங்களுக்கு நமக்கு என்ன உறவு?
தவங்கள் செய்யும் தான் என்றும் தனதென்றும் அறியாமல் வாழும் மண்காடும் வடிவத்தில் மண்ணீது மலரும் தெய்வீக கொடையாய மனிதாபிமானம். மனிதாபிமானம் வந்து ஒரு தெய்வீக கொடை. அந்த தெய்வீக கொடையை வாழ்ந்தவர் தான் நம்முடைய ஸ்டான் சுவாமி. இதை நாம் எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். ஆன்மீகங்கள் சொன்னாங்க இல்லையா, நாத்திக ஆன்மீகம் ஆத்திக ஆன்மீகம் என்று சொன்னார்கள். ஆன்மீகத்தில் பிளவுகளே கிடையாது. எந்த மனிதன் மனிதனை நேசிக்கின்றானோ அவன் ஆன்மீகவாதி. எந்த மனிதன் மனிதனுடைய உயிர்க்காக பாடுபடுகின்றானோ அவன் மனிதவாதி. ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு ஒரு வாக்கியம் சொன்னார், நான் உங்களை அன்பு செய்தது போல என்ன சொன்னார்? நீங்கள் என்னை அன்பு செய்து சொன்னார். ஒரு பொண்ணை பார்த்து செல்லம் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த அப்பொண்ணும் ஐ டூ லவ் யூ அப்படின்னு சொல்றதுதான் நீங்க எதிர்பார்க்கிறோம். அது அப்படி சொல்லல அப்படின்னா 2 நாளைக்கு பிறகு ஆசிட் ஊத்திடுறான். என்ன கொடூரமான உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு அதை சொல்லவில்லை. நான் உங்களை அன்பு செய்தேன், சிலுவையை சுமந்தேன், பாடுகள் பட்டேன், உயிரை கொடுத்தேன். நான் உங்களை அன்பு செய்தது போல உயிரை கொடுத்து பிறரை அன்பு செய்யுங்கள் என்ற ஒரு ஆன்மீக வழிகாட்டி. அதுல பகவத் சிங் வந்தார். அவரும் ஆன்மீகவாதி தான், அவரும் சிறந்த மனிதர் தான். எனவே ஆன்மீகம் என்பது நாத்திகம் என்பது நமக்கு உட்பட்டது. ஆன்மீகம் என்பது எல்லாருக்குமே பொதுவானது. அகுத்துண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னது ஆன்மீகம் தானே, வள்ளுவம் தானே. வள்ளுவம் என்ன சொன்னது? அறத்தை நிலைநாட்டியது. எல்லோரையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னது. அவர்தான் சொல்லுவார் வள்ளுவ பெருமனான், குணமெனும் குண்டேறி நின்றார் வெகுளி கடமையினும் காத்தல் அறிவு. குணமெனும் குண்டேறி நின்றார் இந்த புனித மனிதன். அவருடைய கோபம் இன்னும் எங்கள் ஏழை மக்களை நீங்கள் சித்தரிவதை செய்கிறீர்களே, என்னுடைய கோபம் இன்னும் தணியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இந்த கூட்டம். வெறுமனே நினைவஞ்சலியோ புகழஞ்சலியோ செலுத்த வரவில்லை. புகழ் தொண்டு என்ன சொல்லியிருக்கிறீர்கள்? புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் என்றால் அந்த புகழ்ச்சியில உங்களுக்கும் பங்கிருக்க வேண்டும், அந்த வணக்கத்தில் உங்களுக்கும் பங்கிருக்க வேண்டும் என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. எனவே தமக்கென வாழாதுண்டா பிறக்கென வாழனர் உண்மையானே உண்டா வந்த இவ்வுலகம் என்று சொல்லி நம்முடைய தமிழ் மறை கூறுகிறது. கண்துஞ்சா தமக்கென வாழ மாட்டார், பிறரையை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பார், புகழனில் உயிரும் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான் இந்த உலகத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களில் ஒருவராக இவர் இருந்தார். தமக்கென வாழாதவர், தனக்கு 2 சட்டை 2 பேண்ட்ஸு அதுதான் வைத்திருந்தார். ரொம்ப சின்ன உணவு, செல்வ படிகாரம், இவைகள் எல்லாருக்கும் நமக்கு மட்டுமல்ல, இயேசு சபை குழுக்கள் அனைவருக்குமே இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இவரை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று போராடிய சேசு சபை குழுக்கள் உண்டு. இனிமேல் அவர்களுடைய போராட்டம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர்கள் போராடுகின்ற போராட்டமாக இருக்க வேண்டும். இவரை புனிதராக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறப்பு இயற்கையானது. பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இறப்பு பல வகையில் வரலாம். நோயினால் வரலாம், மூப்பினால் வரலாம், சொந்த சிக்கலாலும் தற்கொலை செய்து கொள்ளலாம், போரில் இறக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டு கொலை தண்டனை வரலாம், இன்னும் வேண்டுமென்று சதி செய்து நம்மை பிறர் கொலை செய்யலாம். இவ்வாறு பலவிதமாக இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா இறப்புகளையும் நாம் பெரிதாக கொண்டாடுவதில்லை. ஒரு சிலரின் இறப்புகள் தான் நம்முடைய நெஞ்சில் இன்னும் நீங்காத நினைவாக இருந்து கொண்டே இருக்கின்றன. இவர்கள் தங்களுடைய இறப்புகளால் சாதனை படைத்தவர்கள். சாக்ரட்டிஸ் குழப்பக்காரன் என்று குற்றம் சாட்டப்பட்டார். அரசே அவரை கொன்றது. மக்கள் விட்டார்களா? மக்கள் இன்றும் அவரை ஒரு மகானாக போற்றுகிறார்கள். இதுதான் நீதி. அதே போல காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை மகாத்மாவாக போற்றுகின்றோம். ஆபிரகாம் லிங்கனும் அவ்வாறே. எனினும் அவர் விடுதலையில் அறிகுறியாக காணப்படுகிறார். இவர்களது இறப்பு 1000 பேருக்கு தூண்டுதலாக உள்ளது. நம்மில் பலர் பிறந்தும் பிறவாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்பது, குடிப்பது, இன்பம் காண்பது, சல்லாபிப்பது எல்லாம் நம்முடைய வாழ்வை இலக்கில்லாத அம்பு போல் ஆக்கிவிடும்.
நாம் ஒரு குறிக்கோளோடு ஒரு லட்சியத்தோடு வாழாமல் ஒரு சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க இல்லையா, பிறருக்காக தியாகம் செய்கிற ஒரு வாழ்க்கையும் இல்லாமல் தன்னலத்தோடு வாழுகின்ற அந்த வாழ்க்கை ஒரு பிராணிகளைப் போல வாழுகின்ற வாழ்க்கையாக மாறிவிடும். தன்னலம் இருந்தால் இன்றைக்கே நாம் அதை தூக்கி அறிந்து விட வேண்டும். இவர்கள் தடயமின்றி செல்பவர்களாக இருப்பார். இவர்கள் வாழ்வில் யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாமலே இறந்து விடுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையில் ஒருவரை தூக்கிவிட்டேன், ஒருவருடைய சிரிப்புக்கு நான் காரணமாக இருந்தேன், ஒருவரை ஆளாக்கிவிட்டேன் என்ற மன நிம்மதியோடு எப்பொழுது இறக்க தயாராக இருக்கிறீர்களோ, நீங்களும் மையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைப்பவராக நீங்களும் மாறிவிடுவீர்கள். இந்த சாமிக்கு என்ன செய்தாங்க தெரியுமா? கலகக்காரன், நக்சலைட்டு, சதி செய்பவன், தேச துரோகி என்று அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டார். ஆனாலும் ஒரு ஒப்பற்ற மனிதர், ஒரு முறை வாழ்ந்து தலைமுறைகளெல்லாம் இவர் வாழ்த்தும் அளவுக்கு தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து விட்டார். எவ்வளவு அருமையான ஒரு மனிதர் பாருங்க. இவர் ஒரு லட்சிய பெருமகனார். அந்த ஏழை எளிய மக்களுக்காக ஓடி சென்று அவர்களை சந்தித்து அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கு பெற்றார். சமூகத்தை ஆய்வு செய்தார். பகுப்பாய்வு செய்து கொஞ்சம் பேர் மிகவும் செல்வந்தர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? மற்றவர்கள் ஈனர்களாக, பிழைக்க தெரியாதவர்களாக, ஏழைகளாக, பசியினால் வாழ்வதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்தார். கஞ்சி குடிப்பதற்கில்லா, அதற்கான காரணங்கள் இவையெனும் அறிவும் இல்லா, பஞ்சமோ பஞ்சம் என்றே இதம் பதை பதைத்தே உள்ளம் துடி துடித்தே வாழ்கின்றாரே என்று பாரதியார் எங்கினானே, அது நம்முடைய ஸ்டான்சாமியை தொட்டது. எனவே இவர் லட்சிய பெருமகனாக மாறினார். இவருடைய வாழ்க்கை போராட்டமானது. போராட்டமே வாழ்க்கையானது. வாழ்க்கையில் 4 பேரை தூக்கிவிட வேண்டும். அந்த உரிமைகள் காக்கப்பட வேண்டும். நான் இவர்களுடைய மலைகள் காக்கப்பட வேண்டும், இவர்களுடைய மரங்கள் காக்கப்பட வேண்டும், இவர்களுடைய குடிசைகள் காக்கப்பட வேண்டும், இவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அநியாயமாக 1000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் போராடிய பொழுது அவர்களை எந்தவித ஆய்வுக்கும் உட்படாமல் சிறையில் அடைத்தார்கள். சிலர் அங்கே நசுக்கி மாண்டு போனார்கள். அவர்களுக்காக வாதாடுவதற்கு ஒரு நீதி அரசர்களும் வரவில்லை, ஒரு நாயர்களும் வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். நம்மளாம் மெஜாரிட்டியா இருந்தா கொஞ்சம் சண்டை விடுவோம். நம்ம ஒரு ஆள் போனா ஒரு 10 பேர் நமக்கு பின்னால் வரும் பொழுது தைரியம் வரும். ஆனா இந்த மாதிரி தலங்களுக்கு யாருமே இல்லை. கேட்பாளற்ற அனாதைகள், அனாதைகளுடைய அனாமத்துகள். அப்போ நீங்கள் இவர்களுக்காக போராடுகின்ற ஒரு சாமியாருடைய இந்த புகழை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னொரு கோடி மேலே சொல்ல போனால் அது அபத்தம் இல்லை என்றால் அதை ஆராதிக்கிறோம். கடவுளைத்தான் ஆராதிப்போம் இல்லையா? கடவுளுக்கு இணையாக இருக்கின்ற ஒரு மனிதனை கூட ஆராதிப்பது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. இருந்தாலும் இவர் ஆராதனைக்குரியவராக இன்றைக்கு மாறிவிட்டார். இறுதியாக சூழ்ச்சி நிறைந்த உலகம் வேண்டுமென்றே இவரது கணினியில் சர்ச்சைக்குரிய மடல்களை அனுப்பி பிரதமர் மோடியை கொல்ல சதி செய்தார் என்றும், மாவோயிஸ்ட் என்றும், நாட்டில் குழப்பம் செய்ய தூண்டினார் என்றும் குற்றம் சாட்டும் வரை சிறையில் அடைத்தார்கள். இவரை போல எண்ணற்ற மக்கள் இன்றைக்கும் சிறையில் வாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இவர்கள் யார்? அறிவுஜீவிகள், படித்தவர்கள், தத்துவம் பெற்றவர்கள், எழுத்தாளர்கள். நம்முடைய எழுத்தாளர்கள், முற்போக்கு எண்ணம் கொண்ட இந்த ஆசிரியர்களைப் போல மிகச் சிறந்த ஞானிகள். அவர்களெல்லாம் சிறையில் இருக்கலாமா? அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு இன்னும் உதவி செய்ய முடியும்? அவர்களை எதுவும் செய்ய முடியாமல் ஆக்கிவிட்டது மிக மிக பெரிய தவறு. இவரது தனது வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்தார். பிறர் மீது அக்கறை கொண்டார். அனைவரையும் சகோதர சகோதரிகளாக கருதினார். அவர்களின் தெய்வத்தை கண்டார். உங்களுக்கு தெரியும், ஏழைகளுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், அடை வந்தீர்கள். நோயுற்றோ சிறையிலோ இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். கடவுள் வானத்தில் இல்லை, நடமாடும் தெய்வங்கள் நீர்தான் இல்லைங்களா? நம்ம தான் கடவுள் நம்மிடம் இருக்கிறார். ஊனில் கடவுள் இல்லை என்பதை முன்பு நான் ஊனை இழுக்கம் என்று நினைத்தேன். இன்றைக்கு கடவுள் அதில் இருக்கிறார் என்று எனக்கு தெரிந்து விட்டது. எனவே உடம்பை வளர்த்தேன், நீர் வளர்த்தேனே, தெய்வத்தை கண்டேனே என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த கை இருந்தால் தானே சாப்பிட்டு கொடுக்க முடியும், இந்த கை இருந்தால் தானே உழைக்க முடியும், இந்த கை இருந்தால் தானே 4 பேருக்கு எழுதி சொல்லிக் கொடுக்க முடியும்.
இந்த கை புனிதமானது, ஆண்டவர் தந்தது. ஆண்டவர் கரங்களில் ஒரு நீட்சிதான் இந்த கை, இந்த கால்கள், இந்த உடம்பு எல்லாமே கடவுள் மனிதனுக்கு தந்த பெரிய கொடை. நீ நல்லவனாக இருக்கணும், திருடனாக இருக்காதே. அவருக்கு திருடன் என்ன செய்வான்? 50 சவரன் நகையை திருடிவிட்டு அங்கிருக்கின்ற பொன் பொருட்களை, பெரிய முக்கியமான பொருட்களை எல்லாம் திருடிவிட்டு என்ன செய்வான்? தடயத்தை அடித்துவிட்டு தடயம் இல்லாமலே மறைந்து விடுவார். நீ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் ஒரு முறை உனக்கு வாழ்வடைத்திருக்கிறார். நல்ல சாப்பிட்டு, நல்ல ஏமாற்றிவிட்டு, நல்ல ஊழல் செய்துவிட்டு இங்கிருந்து செஞ்சுட்டு போயிருப்பாங்க பார்க்காத. தடயம் இல்லாமல் போய்விடுவாய். உன்னை யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். சூனியமாய் மாயமாய் நீ போய்விடுவாய். அந்த மாயமான வாழ்க்கைக்கு, மாய வாழ்க்கைக்கான இந்த உலகத்துக்கு வந்தாய். நீ ஒரு பொருள் உள்ளவனாக இருக்க வேண்டும். அன்புடையார் எல்லும் உரிய பிறப்பு என்ற வள்ளுவனார் வாக்கின்படி பிறருக்காக வாழ்ந்து வாழ்வின் பொருள் உணர்ந்து வாழ்வுக்கு பொருள் தந்த மகான் இவர். இவர் இறக்கவில்லை, மறைந்து போனார். ஆனால் மீண்டும் வருவார். மீண்டும் உங்களிலும் என்னிலும் எழுவார் என்ற நம்பிக்கையில் உங்களோடு இந்த உரையாடிய நிலையை ஒரு பெரிய பேராக கருதுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த தந்தை நிறைய வின்சென்ட் தந்தைக்கும், ஆனந்தா கல்லூரிக்கும், டிபிரிட்டோ ஸ்கூலுக்கும், பாட்டுப்பாடிய சென்ட் மேரிஸ் ஸ்கூலுக்கும் யார் யாரெல்லாம் பங்கேற்றார்களோ இந்த கமெண்ட்ரிலாம் கொடுத்தாங்க, தொகுப்பு நிகழ்ச்சிகளை தான் எழுதி கொடுத்தாங்க, அருமையாக முன்னுரை செய்தாக அன்பாக கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இங்கே எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து பெரிய மனமின்றி